வணக்கம் சித்த வைத்திய சொந்தங்களே. நான் உங்களுடைய சித்த வைத்தியர் மேகநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அது வந்து சின்ன சின்ன குச்சிங்களாகவும் ஒரு பெருங்கட்டைகளாகவும் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு இரும்பு உரலில் போட்டு நல்லா நையை இடிச்சிக்கிட்டு அதை வானலில் போட்டு லைட்டாக வெதுப்பிக்கிங்க. அதை அதை சூடுபடுத்திக்கிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை நீங்கள் காலையில் வந்துட்டு பெரியவர்கள் வந்து 1/2 ஸ்பூனும், சிறுவர்கள் ஒரு 8 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 1/4 ஸ்பூனும் தேனில் நல்லா குழச்சி பாலில் கலந்தோ அல்லது வந்துட்டு வெந்நீர்லேயோ கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ மார்பு, ஈரல், இரைப்பை, அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க அதே மாதிரி தொண்டை கம்மல், தொண்டை கரகரப்பு, இருமல், அதாவது உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சியை போக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதால ஒன்றும் பெரிய எதுவும் பிரச்சனைங்க எதுவும் ஏற்படாது. இது வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா 1 முறை 2 முறை தாராளமாக மலம் போகும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கு இதிலேயே வந்துட்டு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீடிச்சு இந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறவங்க ஒரு 10 கிராம் வந்து அதிமதுர சூர்ணமும், சோம்பு பவுடர் நம்ம போடுவோம் இல்லைங்களா, பெருஞ்சீரகம் சொல்லுவோம் வீட்டில். அந்த சோம்பு பவுடர் வந்து ஒரு 5 கிராமும் கலந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பாலில் வந்து கலக்கி இரவு உணவுக்கு பிறகு அதை சாப்பிட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை தாராளமாக மலம் போகும். அதே நேரத்தில் நீடித்து இருக்கக்கூடிய மூலவியாதியும் சரி செய்யும். அதனால் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பயன்பெறுங்க. ஸோ நம்மளோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு சித்த வைத்தியர்.